மோடி அரசு நள்ளிரவுல வழிப்பறி செய்யும் கொள்ள கூட்டம். விடிஞ்சா விடிவு பிறக்கும்னு நம்பிய மக்களுக்கு மோடி அரசு நள்ளிரவுல பேரிடியை இறக்கி இருக்கு. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு. சென்னையில 1 லிட்டர் பெட்ரோல் 103.90 ரூபாய், டீசல் 95.47 ரூபாய்னு எகிரி கிடக்குது. இது வெறும் விலை உயர்வு இல்ல, இந்த தேசத்தை உழைப்பால தாங்கி பிடிக்கும் சாமானிய மக்களோட வயிற்று அடிக்கப்பட்ட பலமான அடி. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சப்போ அந்த லாபத்தை கார்பரேட் நிறுவனங்களுக்கு தார வார்த்துட்டு இப்போ விலை உயர்ந்ததும் அதோட சுமைய மக்கள் மீது சுமத்துறதுதான் மோடி அரசு மக்களை காக்கும் லட்சணமா? மிகவும் வேடிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சில நாட்களுக்கு முன்புதான் பிரதமர் மோடி அவர்கள் பெட்ரோல் டீசலை குறைவா பயன்படுத்துங்க, வெளிநாட்டு பயணங்களை தவிருங்கன்னு சொல்லி மக்களுக்கு பாடம் எடுத்தாரு. ஆனா விலை உயர்வை அறிவிச்சுட்டு அவரே இப்போ வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. கட்டுப்பாடுன்றது வரி செலுத்தும் மக்களுக்கு மட்டும்தானா? சொகுசு விமானங்கள்ல பறக்கும் ஆட்சியாளர்களுக்கு கிடையாதா? தன்னோட இயலாமையை மறைக்க மக்களை தியாகம் செய்ய சொல்வது ஒரு மக்கள் நல அரசுக்கு அழகா? இந்த விலை உயர்வால அதிகம் பாதிக்கப்படுறது யாரு? ஏசி அறையில் அமர்ந்து மக்களை சுரண்ட திட்டம் ஆட்சியாளர்கள் இல்ல. அதிகாலை முதல் நள்ளிரவு வரை சாலையில வாகனம் ஓட்டும் ஆட்டோ தொழிலாளர்கள், கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் சொற்ப ஊதியத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கும் டெலிவரி ஊழியர்கள் தான். ஏற்கனவே சமையல் எரிவாயு பற்றாக்குறையாலும் விலை உயர்வாலும் சமையல் அறைகள் போர்க்களமா மாறி இருக்க நிலையில இந்த எரிபொருள் உயர்வு எரியும் நெருப்புல எண்ணெயை ஊற்றி இருக்கு. டீசல் விலை உயர்வு என்பது ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் முடக்கிற வல்லமை கொண்டது. லாரி வாடகை உயரும் போதே காய்கறி முதல் பருப்பு வர அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கிடுகிடுவென உயரும். ஒரு நடுத்தர குடும்பத்தோட மாத பட்ஜெட்ன்றது புயலில சிக்கின படக போல நிலை குலைந்து போயிருக்கு. சிறு குறு தொழில்கள் அனைத்தும் கூடுதல் போக்குவரத்து செலவை ஈடுகட்ட முடியாம முடங்கி போகும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. மக்களை பலியாக்கி தான் ஒரு நாடு முன்னேற வேண்டும்னா அந்த முன்னேற்றம் யாருக்கானது? கார்பரேட்டுகளோட கஜானாவை நிரப்ப ஏழைகளின் தட்டுல இருக்கும் உணவை பறிக்காதீங்க. மக்களோட அன்றாட வாழ்வாதாரத்தை சிதைக்கும் இந்த மோசமான விலை உயர்வை ஒன்றிய பாஜக அரசு உடனடியா திரும்ப பெறணும். இல்லனா சாமானிய மக்களோட இந்த ஆற்றாமை எரிமலையா வெடிக்கும் காலம் தூரத்துல இல்ல. இந்த விலை உயர்வு வெறும் சுமை இல்ல, மோடி அரசின் நிர்வாக தோல்வியின் சாட்சி.